பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்க ரெசிபி அஃப்கானி எக் மசாலா. Hi friends, welcome back to Dr. Nitya's Kitchen. So first இந்த அஃப்கானி எக் கறிக்கு நம்மளுக்கு முட்டை வேக வைக்கணும். ஸோ நான் 6 முட்டை வேக வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த அஃப்கானி எக் கறிக்கு நம்ம ஒரு மசாலா ஃப்ரை பண்ணி அதில் தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் நான் ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன். ரஃபாக சாப் பண்ணால் போதும். ஸோ அந்த வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் ஒரு 10 முந்திரி, இஞ்சி ஒரு 1 இன்ச் பீஸ் இஞ்சி ஒரு 1.5, ஒரு 7-8 பல் பூண்டு. ஸோ இதெல்லாம் லைட்டாக வதக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் கிடையாது, லைட்டாக அந்த பச்சை வாசனை போனால் போதும் நம்மளுக்கு. ஸோ முட்டை நல்லா ஹார்ட் பாயில்டாக வேணும் நம்மளுக்கு. ஸோ நல்லா பாயில் ஆகணும்னா ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆகணும். 8 மினிட்ஸில் ஆக்சுவலாக பாயில் ஆயிரும். பட் டு பி ஆன் த சேஃபர் சைட் நம்ம 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்பைஸியாக பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக ஒரு 6 சில்லிஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் க்ரீம் தயிரெல்லாம் போடும்போது அந்த காரம் கொஞ்சம் சட்டில் ஆயிரும். ஸோ இந்த கலர் வந்தோடனே, ஒரு கண்ணாடி கலர் டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அரைச்ச அந்த ஃப்ரை பண்ண அந்த மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதோட ஒரு பெரிய கை கொத்தமல்லி இலை, ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட், இதெல்லாம் போட்டு இந்த வெங்காய மசாலாவை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ நம்மளுடைய பாயில்டு எக்கெல்லாம் தோல் உரிச்சிட்டோம். அதுக்கு மேலே அப்படியே நிறைய கொஞ்சம் கீரல் போட்டுருங்க. ஸோ கீரல் போட்ட பிறகு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இந்த எக்கை அந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய எக் மசாலா இருக்கிற எக் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது கடாயை ஆன் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணி நம்ம இந்த மசாலா போட்ட எக்கை அதுக்குள்ளே போட்டுடலாம்.
அந்த மசாலா எக்கில் நல்லா கோட் ஆகணும். பாருங்கள், நம்ம கீரல் போட்டனால நம்ம எக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கவே. ஸோ லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆனோடனே எக்கை எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். அந்த பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட், அந்த பேஸ்ட் வந்து அப்படியே அந்த ஆயிலில் வந்து கொஞ்சமாவது வந்து ரோஸ்ட் ஆகட்டும். டக்குன்னு வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட். இது வதங்க ஆரம்பிக்கிறப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து அந்த மசாலா வதங்கிருச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து மூடி போட்டு நம்ம இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற க்ரீம் ஒரு 1.5 ஸ்பூன், ப்ளஸ் கொஞ்சமாக தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் இதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ திருப்பியும் கவர் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ், லைக் அந்த எக்குக்குள்ளே நம்மளுக்கு அந்த மசாலாலாம் போகிறதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நம்ம அதை வந்து மூடி வச்சு வேக வச்சோம்னா நம்மளுடைய அஃப்கானி எக் கறி ரெடி ஆயிரும். ஸோ இதே எக் மாதிரி நீங்கள் வந்து காலிஃப்ளவர் யூஸ் பண்ணி பண்ணலாம், மஷ்ரூம் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை நான் வெஜிடேரியனுக்கு சிக்கன் யூஸ் பண்ணி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாயில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி லைட்டாக கசக்கி மேலாப்பில் போட்டுருங்க. ஸோ இப்போது நம்மளுடைய அஃப்கானி எக் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ரொம்பவே ஈஸியான, க்ரீமியான, ஃப்ளேவர்ஸமான அஃப்கானி எக் கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, ஈவன் வந்து புலாவ், கீ ரைஸோடலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை பாய்.